உன்னோட இந்த கண்ணீர்லாம் பழைய வாழ்க்கையை நினைச்சுதான், புதுசா வாழ்றதுக்காக இல்ல. அப்படிதானே? ஆமா, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மறுபடியும் மறுபடியும் நீ பொய் சொல்லி எங்களை ஏமாத்த முடியாதுமா. இப்ப நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நான் வேதா கிட்ட பேசி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேமா. நாங்க ஆல்ரெடி பிரிஞ்சுட்டோம். நீங்க இப்போ பழசெல்லாம் பேசி எங்களை ஒண்ணு சேர்க்க வேண்டாம். என்னம்மா பிரிஞ்சிட்டீங்க? கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்தா உறவில்லன்னு ஆயிடுமா? தயவு செஞ்சு உன் பிடிவாதத்தை விட்டுட்டு இறங்கி வா வித்யா. இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாத. ஸ்னேகாவை பத்தி தான் உனக்கே தெரியுமே. அவதான் நிரஞ்சனாவை சஞ்சய்க்கு கட்டி வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதை எதையும் நீ மனசுல வச்சுக்காதமா. இது உன் குடும்பம். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ போக கூடாதுமா. எனக்காக, நம்ம குடும்பத்துக்காக தயவு செஞ்சு சஞ்சய் செஞ்சதெல்லாம் மறந்து அவனை மன்னிச்சு ஏத்துக்கமா. இப்படி ஒரு நிலைமையில நீ சஞ்சயை விட்டு போறது தப்பு. என்னடா மாணிக்கம் அமைதியா இருக்க? சொல்லுடா. நீயும் அவ கூடவே தானே இருக்க. சஞ்சய்க்கு ஒண்ணுனா வித்யா எப்படிலாம் துடிக்கிறான்னு பார்த்தல. அப்புறம் அமைதியா இருக்க? நீ சொன்னா கேப்பாடா? மாணிக்கம், அவகிட்ட கொஞ்சம் சொல்லு மாணிக்கம். சஞ்சயும் வித்யாவும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. நீங்க எங்க குடும்பத்துக்குள்ள கூட வர வேண்டாம்டா. சஞ்சயை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. என் பையனும் உன் பொண்ணும் சந்தோஷமா வாழணும். அது மட்டும் போதுண்டா எனக்கு. தயவு செஞ்சு சஞ்சயை ஏத்துக்க சொல்றா. நான் என்ன சொல்றதுடா? எனக்கு மட்டும் என் பொண்ணை வாழை வெட்டியா வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும் ஆசையா என்ன? நானும் என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது? எல்லாம் விதி. என் பொண்ணோட மனசை என்னால இல்லை, யாராலையும் மாற்ற முடியாது. அவளா மாறினாதான் உண்டு. இனி பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. அது எங்க 2 பேருக்கும் கஷ்டம்தான். அவருக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைய போகுது. என்னோட வாழ்க்கையும் வேற ஒரு திசையில போகுது. இப்போ எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அதை கெடுக்க வேண்டாம். அது ரொம்ப பாவம். அந்த பாவத்துக்கு நான் என்னைக்குமே துணை போக மாட்டேன். இத பத்தி இனி பேசாதீங்க. அவர் இப்போ நல்லா இருக்காருல்ல, அது போதும் எனக்கு. என்னால அவருக்கு ஆபத்து வந்துச்சு. அதை நான் சரி பண்ணிட்டேன். அவ்வளவுதான். வித்யா, வித்யா. டேய், மாணிக்கம் சொல்றா. மறுபடியும் பேய் கதை அது இதுன்னு. அம்மா, இன்னொரு பேய் கதை சொல்லவா? ஐயோ வேணாம் பாப்பா. அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இரு. வாங்கம்மா. வாங்கய்யா. எங்க போன விது என்ன விட்டு? நிலா, சொல்லு விது, என்ன விட்டு எங்க போன? ரொம்ப முக்கியமான வேலை. அதான் நானும் தாத்தாவும் போயிட்டு வரோம். அப்படி எங்கம்மா போயிட்டு வரீங்க? யாராச்சும் உடம்பு சரியில்லையா? மூஞ்சிய பார்த்தா அழுதியா? சொல்லு விது, அழுதியா? ஒண்ணும் இல்லடா. அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதான்
ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரோம். ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு வித்து? எப்படி இருக்காரு இப்போ? ரொம்ப அடிபட்டுருச்சா? என்ன விது, ஏன் அழுவுற? ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்சிடென்ட் தான். இப்போ அவர் நல்லா இருக்காரு. உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? பரவாயில்ல, நாளைக்கு நானும் வரேன். நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். இல்லடா, நீ வரக்கூடாது. ஏம்மா, உனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் பார்க்க கூடாதா? இல்ல, நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல? ஆமா விது, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. நான் அவங்க நல்லா ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். முருகா, அம்மாவுக்கு தெரிஞ்ச உடம்பு சரியாகணும். அவங்கள காப்பாத்து. சரி, தூங்க போலாம், வா வா. நீ எனக்கு வேண்டாம். இனி திரும்ப என் பின்னாடி வந்தனா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது. இப்பதான் ஒரு டிராமா பண்ண, அது முடிஞ்ச 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள அடுத்த டிராமாக்கு ரெடி ஆயிட்டல நீ. வித்யா, 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 நான் போய் சொல்லல வித்யா, நான் போய் சொல்லல வித்யா, போய் சொல்லல. டாக்டர், டாக்டர் அவர் கண் முழிச்சிட்டாரு. கண்ணு முழிச்சிட்டானா? அம்மா, கண்டுபிடிச்சிட்டான். டாக்டர், நாங்க சஞ்சயை பார்க்கலாமா? முதல்ல நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். நான் போய் சொல்லல வித்யா, 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 சார், வித்யா, சார் பாருங்க, நான் போய் சொல்லல வித்யா. மாறி ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க சார். சான்ஸே இல்லை. இனிமேல் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. வித்யா, 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 நர்ஸ், இந்த மாஸ்க் கழட்டுங்க. வித்யா, ஓகே டாக்டர். வித்யா. வெளியில உங்க ஃபேமிலி வெயிட் பண்றாங்க, வர சொல்லட்டுங்களா? வித்யா, ஆ, வித்யா, வித்யா யாரு? வித்யா, ஆ, சரி. வித்யா, வித்யா. டாக்டர், சொல்லுங்க டாக்டர். இங்க வித்யாங்கிறது யாரு? இல்ல, அவரு கண்ணு முழிச்சதுல இருந்து அந்த பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதான் கேட்டேன். இங்கதான் இருக்காங்களா? அவ இங்க இல்ல டாக்டர். முடிஞ்சா அவங்கள வர வைங்க. வர மேடம். வாமா. வாங்க. டேய், சஞ்சய், 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 எப்படிடா இருக்க? சஞ்சய், சஞ்சய், வித்யா எங்கம்மா? டேய், உனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் நாங்க எல்லாரும் எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமாடா? நீ பொழைச்சதே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. வித்யா, உன்னை யாரு சஞ்சய் எங்கள போ சொன்னது? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? எல்லாரும் உன்னை உயிரா நினைச்சிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அண்ணா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எங்களால முடியலண்ணா. வித்யா,
டேய் இப்படிலாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கலடா. யாரா உன்னை இப்படிலாம் செஞ்சது? என்னடா நடந்துச்சு? அப்பா, அன்னைக்கு பீச்சில் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் மரியாதையா லவ் பண்ணு, இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இங்கே இருடா நீ, உனக்கு இருக்கு. போடா போடா. நான் அவளை லவ் பண்ணா உனக்கு என்ன? என்னமோ பெரிய இவனாட்ட வந்து அவளை காப்பாத்துற. நாலஞ்சு ரவுடி பசங்க என்ன கத்தியால குத்திட்டானுங்க. எப்படி நம்புறது? உனக்கு ஆபத்துன்னு நம்பி தானே நான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணேன். டேய் தோர்கடா, வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் டேய் நிடா நிடா. டேய் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியலப்பா. கடைசியா வித்யா கிட்ட பேசினப்பா, அவ்வளவுதான். என்னை யாருப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது? நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க தான் உன்னை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அப்போ வித்யா அவன் என்ன காப்பாத்த வரலையா? எனக்கு ஹெல்ப் பண்ணலையா? அவ எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? இல்லடா, வித்யா தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா. மாமா, அவளைங்கிறத அனுப்பிட்டா உண்மையா அவ கூடயே போயிடும் நினைச்சியா? டேய் கொஞ்சம் பேசாம. வித்யா தாண்டா உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணா. அவ மட்டும் டைமுக்கு வரலன்னு வை, நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். உனக்காக துடிச்சு போயிட்டாடா அவ. அப்பா இப்ப வித்யா எங்கப்பா? அவ வீட்டுக்கு கிளம்பிட்டாடா. சஞ்சய், உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவதான். அவ மட்டும் நீ உதவி கேட்கும் போதே வந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது. அட்லீஸ்ட் எங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. உன்னை கேட்டு நாங்க கால் பண்ணதுக்கு அவ எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? ஏய் ஸ்னேகா, இது உண்மைதானே மாமா? அவ என்ன நமக்கு உதவியா பண்ணா? எனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னா. இதோ அத்தை செஞ்ச புண்ணியம் சஞ்சய் இப்ப உயிரோட இருக்காரு. அண்ணி ப்ளீஸ், எனக்கு எல்லாமே தெரியும். வித்யாக்கு இன்னும் என் மேல கொஞ்சம் காதல் இருக்கு. நான் பண்ண முட்டாள்தனத்தால தான் முதல்ல அவ நம்பாம இருந்திருப்பா. ஆனா திரும்பி அவ வந்து என்னை காப்பாத்துவான்னு நம்பின. இப்ப அதான் நடந்திருக்கு. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு என் வித்யாவை பத்தி தெரியும். நீங்க சொல்ற எதையுமே நான் காதுல வாங்க மாட்டேன். அம்மா, என்ன நான் சஞ்சய்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? பேசுடா பேசு. ஏய் ஸ்னேகா, வாங்க எல்லாரும் வெளிய போலாம். வாங்க வாங்க. டேய் நீ பேசுடா பேசு. ஏய் அவன் தான் அவன் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன இங்க நிக்கிற? வெளிய போ போ போ. டேய் கூட்டி போடா போ போ. வாங்க, போமான்றல்ல. நானும் வெளிய இருக்கேன். வாங்க. பேசுடா பேசு பேசு பேசு.
இங்கிருந்து எதுவும் பேசக்கூடாது, சரியா? ரொம்ப வலிச்சுதாப்பா? வலிச்சதுமா. எப்போ வித்யா தான் என்னை காப்பாத்தினான்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த வலியெல்லாம் போயிடுச்சுமா. அம்மா, நான் வித்யா மனசுல இன்னும் இருக்கேம்மா. அவ எனக்காக துடிக்கிறாம்மா. எனக்காக கண்டிப்பா அழுது இருப்பாம்மா. நீங்க இதெல்லாம் மறைச்சாலும் எனக்கு தெரியுமா. ப்ளீஸ்மா, உங்க முடிவை மாத்திக்குங்க. இந்த கல்யாணம் வேணாம். அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. வித்யா மனசு மாறி என்கிட்டே வந்துருவாமா. சஞ்சய், இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீ ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கலாம். இல்லம்மா, இப்ப என்கிட்ட இருக்க இந்த உசுறு வித்யா கொடுத்தது எனக்கு தெரியுமா. அங்கேயே நான் செத்துட்டேன். என்ன அவனுங்க கொன்னுட்டானுங்க. அதையும் மீறி இப்ப உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் வித்யா கூட நான் வாழ்றதுக்கு தான். அவ அப்படிதான் பிடிவாதம் பிடிப்பா. நான் அவ மனசை மாத்துறேம்மா. அவ துணை இல்லாம நான் மட்டும் கஷ்டப்படலாமா? என் துணை இல்லாம அவளும் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. அது எனக்கு நல்லா தெரியும். அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா. உடனே இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. இந்த இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும்ல, வித்யாவை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. அவ எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாமா எனக்காக. கோவில் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டாமா அவ. அத மனசுல எல்லாம் வச்சுக்காதீங்க. அவளை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. அப்பா, அக்கா, நிரஞ்சனா, மாமாக்கு ஒண்ணும் இல்ல தானக்கா? அக்கா, நீ போய் பாரு. நீ போய் பாரு. என்னாச்சுமா சினேகா? மாமா, என்னாச்சு மாமா உங்களுக்கு? யார் மாமா உங்களை இப்படி பண்ணா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? எனக்கு இப்படி ஆயிருக்க கூடாதா? நிரஞ்சனா, அழாத. இப்போ அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாமா யாருக்கு என்ன கெட்டது பண்ணாருத? எல்லாருக்கும் ஹெல்ப் தானே பண்ணாரு. அவருக்கா இப்படி நடக்கணும்? அத டாக்டர் என்ன சொன்னாங்க? இனிமே பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நிரஞ்சனா. மாமா, இங்க குணமாகணும்னு அங்காளம்மனுக்கு தீச்சட்டி எடுக்கிறத வேண்டிக்கிட்டோம் மாமா. அத இந்த விபூதி வச்சு விடட்டா? வச்சு விடு. சினேகா, நான் போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு உங்க பெரியப்பா. மாப்பிள்ள. அப்பா பாருங்கப்பா, இவர ஐயோ எப்படி இருக்காருன்னு பாருங்கப்பா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நிரஞ்சனா, அழாத. சம்பந்தியம்மா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா என் பொண்ணு உயிரை விட்டுருப்பாமா. அவளால தாங்கிக்கவே முடியாது. அதான் அவ நல்லாயிட்டான்ல, விடுங்க. யார் சம்பந்தி இப்படி பண்ணது? ஏதோ பொறுக்கி பசங்க, யாரு என்னன்னு தெரியல.
போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் புடிச்சு தூக்குல போடணும் சார்.